ம் அனைவருக்கும் வணக்கம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை ஒரு நாள் யோசிக்கலாம். ஆனா செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கவே கூடாது. அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுக்கானதா கருதப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு பற்றிய முக்கிய வினா வகைகள். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் வில்லியம் டிக்பை. இவர் தான் வந்துட்டு பஞ்சங்கள் நடந்திருக்கும், தொடர்ந்து இந்த 5 பஞ்சங்கள் நடந்திருக்கும். இந்த 5 பஞ்சங்கள் பத்தியும் தன்னோட பத்திரிகையில எழுதினவர் தான் இந்த வில்லியம் டிக்பை. அடுத்ததான் எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சுரண்டப்படுறோம் அப்படிங்கிறத பத்தி எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாத்தாபாய் நவ்ரோஜி. இவர் தான் முதுபெரும் கிழவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது சுரேந்திரநாத் பானர்ஜி, பெங்காலி பத்திரிகையோட ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு? 1823. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த 1923 பாருங்க, லீ கமிஷன், லீ கமிஷன் அல்லது ராயல் ஆணையம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் தேர்வு இருக்கு இல்லைங்களா, சிவில் சர்வீஸ். இப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்றோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வுன்னு இருந்தது. இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு இந்தியர்கள் எப்படி எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, எந்த பிரதிநிதித்துவத்தோட அடிப்படையில அப்படிங்கிறத பத்தி ஆராயறதுக்காக போடப்பட்டதுதான் இந்த ராயல் ஆணையம். இந்த ஐசிஎஸ் தேர்வை முதல்ல வந்து நம்ம இந்தியாவில கிளியர் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் 1863. ரெண்டாவதா கிளியர் பண்ணவர் பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்ததான் இந்த 1833 பட்டய சட்டம்படிதான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இருந்தது. இந்த 1833 பட்டய சட்டத்தை தொடர்ந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இவர் தான் சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிச்சவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய இயக்கத்தோட பிறந்த நாள் 1857. சிப்பாய் கழகத்தை தொடர்ந்து தான் நம்ம இந்திய தேசிய இயக்கமே வந்து பிறந்திருக்கும். அடுத்தது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியும், 1885 ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ண இயர். அடுத்தது 1858 கானிங் பிரபுவால நம்ம இந்தியாவுக்கான நல்லாட்சி சட்டம் உருவாக்கப்பட்டது. விக்டோரியா மகாராணியோட நேரடி நடவடிக்கையில நம்ம இந்தியா வந்த அந்த பிரகடனத்துக்கு பேரு தான் இந்த கானிங் பிரபு வந்துட்டு அலகாபாத்ல வாசிச்சிருப்பாரு. அடுத்தது 1875 ஆரிய சமாஜம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பிரம்மஞான சபையும் இந்த இயர்ல தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், பிராந்திய மொழி பத்திரிகை சட்டம் 1878 லிட்டன் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. இது எதுக்காகனா செய்தித்தாள்கள் வந்து தேவையில்லாம பிரிட்டிஷ் பத்தி எதுவும் தவறானதா எழுதக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்து இந்த 1877 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டி முத்துசாமி, திருவாரூர் முத்துசாமின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஐரோப்பியர்கள்ல முதல்ல விசாரணை பண்றதுக்காக நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நீதிபதியா வந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பத்திரிகைகள். இதை தொடர்ந்துதான் ஒருத்தர் வந்து பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு 1878 ஜி சுப்பிரமணியம். அடுத்தது 1908 தூண்டுதல் குற்றச்சட்டம், 1910 பத்திரிகை தடை சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸ்னா நமக்கு நல்லா தெரியும், 1885 ஏஓ ஹியூமால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு பேரு ஹேலன் ஆக்டேவியம் ஹியூம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான் இருக்கு. ஆனா இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. தாத்தாபாய் நவ்ரோஜி நம்ம ப்ரீவியஸ் இதுலயே பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழக்கமிட்டவர் பாலகங்காதர திலகர். ஆக்சுவலி வந்து இந்த லால் பால்னு சொல்லக்கூடிய பர்சன்ல ஒருத்தர் இவர் தான் பாலகங்காதர திலகர். லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், அடுத்தது பிபின் சந்திர பால்.
இந்த பிபின் சந்திரபால் 1908 இவர் விடுதலை ஆனனாலதான் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து கொண்டாடி இருப்பாங்க. அடுத்தது அரவிந்த் கோஷ், தி லேம்ப்ஸ் ஃப்ரம் த லைட், ஃப்ரம் த லைட் அப்படிங்கிற நூலை வந்து இவர் தான் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி நடத்தணும்னு நினைச்சிருப்பாரு. இவரோட ஆசை நிறைவேறாம 1950 ஒரு ஆன்மீகவாதியா போயிட்டு இறந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட நாள் 1852 பிப்ரவரி 26. கஜ்ஜுலு, லட்சுமி நரசு, அதுக்கடுத்து சீனிவாச பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு வணிகர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு மாதிரிதான் இருந்திருக்கும். வணிக சீர்திருத்தம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த சங்கத்தோட குறைபாடு என்னன்னா, இதுல வந்து அதிகமா இருந்தவங்க வந்துட்டு எல்லாருமே வணிகர்கள். கஜ்ஜுலு லட்சுமி நரசு இறந்ததுமே வந்து இந்த சங்கம் செயலிழந்து போயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16. இதை உருவாக்கணவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, பி ரங்கையா, அனந்தசார்லு, எம் வீரராகவாச்சாரி. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த சென்னை மகாஜன சங்கத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. இந்த ரங்கையா வந்து இதுக்கு தலைவரா இருந்திருப்பாரு. அனந்தசார்லு வந்து செயலாளரா இருந்திருப்பாங்க. இவங்கதான் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா வந்துட்டு ஐசிஎஸ் தேர்வு இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே டைம்ல நடத்துங்க, அதே போல ராணுவ செலவு வந்து குறைங்க, இந்த மாதிரி விண்ணப்பம் எல்லாமே இவங்கதான் வந்து வச்சிருப்பாங்க. அடுத்ததான் இந்த சென்னை மகாஜன சங்கம்ங்கிறது தான் நெக்ஸ்ட் ஐஎன்சி ஸ்டார்ட் ஆனதும் 1885 ஐஎன்சி ஸ்டார்ட் ஆன உடனே இந்த இவங்களோட கொள்கைகள்லாம் ஐஎன்சியோட கொள்கைகளா மாற்றப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1885 டிசம்பர் 28. அதே போல ஒவ்வொரு ஐஎன்சி செஷனுமே பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல தான் கூடியிருக்கும். இந்த ஐஎன்சி செஷனுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு விமர்சனம் கொடுத்திருப்பாங்க. காந்தியே வந்துட்டு 3 நாள் கூடி 4வது நாள் வந்து தூங்க போகும் அமைப்பு, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா ஆண்டு தமாசான்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய விமர்சனங்கள் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு உருவாயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாத்தாபாய் நௌரோஜி தொடங்கிய பத்திரிகையோட பெயர்? இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட்ரோத்தார், உண்மை விளம்பி. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பார்சி குடும்பத்துல பிறந்திருப்பாரு. செல்வ சுரண்டல் கோட்பாடெல்லாம் இவர் தான் முன்னெடுத்திருப்பாரு. செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஸோ இந்த இந்தியாவின் குரல், ராஷ்ட்ரோத்தார், இது ரெண்டுமே ஒரு இவரோட பத்திரிகையில. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நம்ம முன்னமே பார்த்தோம், பெங்காலி வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராட்டா என்ற பத்திரிகையின் ஆசிரியர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் திலகர். இவரை வந்து மக்கள் லோகமானிய திலகர் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. கணபதி பண்டிகையை வந்து மராட்டியத்துல மகாராஷ்டிரால கொண்டாடினது இவருதான். கணபதி பண்டிகையை கொண்டாடினவங்க யாருன்னு சொல்லிட்டு PYQல வந்துட்டு கேட்டிருக்காங்க. யாருன்னா நம்மளோட பால கங்காதர திலகர். வட இந்தியால இவருக்கு தான் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அதே போல 1908 இவரை வந்து கைது பண்ணி பர்மால இருக்க மாண்டலே சிறையில வச்சிருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயருங்க. அந்த மாண்டலே சிறையில இருக்கும் போது தான் 1913 கீதா ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர்? தாத்தாபாய் நௌரோஜி. இவரை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். 1901 பிரிட்டனும் இந்தியாவுக்கு ஒவ்வாத அந்த ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு நூலெல்லாம் இவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. அதே போல 1867 செல்வ சுரண்டல் கோட்பாடு ட்ரெயின் தேரி இவரோட தான். அதே போல லண்டன்ல இருக்கிற அந்த கவுன்சிலுக்கு இவரை வந்து இந்தியா சார்பா வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஒன்றுதான் சொன்னோம், தாத்தாபாய் நோரோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பத்திரிகை சட்டம் ஆண்டு 1910. அதுக்கு மேல இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. 1907 சூரத் பிளவு. இதை தொடர்ந்துதான் வந்துட்டு மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்க பிரிவினை எந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? கர்சன் பிரபு காலத்துல. 1905 கர்சன் பிரபு காலத்துலதான் வந்துட்டு இந்த வங்க பிரிவினை நிறைவேற்றப்பட்டிருக்கும். அக்டோபர் 16 அன்னைக்கு பிரிச்சிருப்பாரு. இத வந்து கொண்டாடுற விதமா, இத வந்துட்டு துக்க தினமா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மக்கள் வந்துட்டு கங்கையில நீராடி அவங்களோட துக்கத்தை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதே போல ரவீந்திரநாத் தாகூர் வந்து ரக்ஷா பந்தன் அப்படிங்கிறத இந்த நாளுக்காக கொண்டாடி இருப்பாரு. அதே போல இந்த அக்டோபர் 16 பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்குல போடப்பட்ட நாள். ஆக்சுவலி இந்த வங்காளத்தை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு 1905 ஜூலை 19 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து அதிகாரப்பூர்வமா பிரிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 16. அடுத்ததான் இங்க பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கிற இந்த ஹார்டிஜ் பிரபு தான் 1911 இந்த வங்காளத்தை 2ஆ சேர்த்திருப்பாரு. அடுத்து மிண்டோ பிரபு பாத்தீங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் நம்ம பார்த்திருப்போம். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடை வந்து கொடுத்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்க பிரிவினை திருத்தம் செய்யப்பட்டு எந்த பெயரில் சமர்ப்பிக்கப்பட்டது? ரிஸ்லி பேப்பர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், வங்காளத்தை இயற்கையாகவே வந்து பிரிக்கும் ஆறு எதுன்னு பாத்தீங்கன்னா பாகிரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி என்பதன் பொருள் என்ன? சுதேசி அப்படின்னு சொன்னா சொந்த நாடுன்னு அர்த்தம். ஆக்சுவலி இந்த ஆத்ம சக்தி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் யார் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதே போல சுதேசினா சொந்த நாடு, விதேசினா அந்நிய நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்கள் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜி சுப்பிரமணியம். அதே போல சுதேசிக்காக வந்து இந்த மேலாக்கள் மூலமா சுதேசி, அதாவது சுயசக்தி, ஆத்ம சக்தி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மேலாக்கள் மூலம் கொண்டாடினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது என்னன்னு அழைச்சிருப்பாங்கன்னா மேத்தா காங்கிரஸ். ஃபெரோஷா மேத்தா இருந்ததுனால அதை வந்து மேத்தா காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி யாரால் நிறுவப்பட்டது? கப்பலின் பெயர். ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. வஉசியால 1906 வந்து இது நிறுவப்பட்டிருக்கும். SSNC அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா ஸ்டீம் சுதேசி நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி தான் வந்துட்டு வஉசி நடத்திருப்பாரு. இதுல வந்து வஉசி செயலாளரா இருப்பாரு. தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாண்டித்துரை ஹாஜி பக்கீர். இவங்க 2 பேரும் தலைவரா இருந்திருப்பாங்க. வஉசி வந்து செயலாளரா இருந்திருப்பாங்க. அதே போல அவங்க 2 கப்பல் வச்சுட்டு இருந்திருப்பாங்க, SS லாவோ, SS காளியா. அப்ப கரெக்டான ஆன்சர் பாருங்க, SSNC காளியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வஉசிக்கு ஆயுள் தண்டனை எத்தனை ஆண்டு விதிக்கப்பட்டது? ஆயுள் தண்டனைன்னு கேட்டிருக்காங்க. 40 ஆண்டு. கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீதிபதி பின்ஹே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராபர்ட் ஆஷ் எந்த ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்? மணியாச்சி ரயில் நிலையத்தில் தான் வந்துட்டு சுட்டு கொண்டிருப்பாங்க. ஜூன் 17, 1911 ராபர்ட் ஆஷ் கொடைக்கானல் போறதுக்காக ட்ரெயின்ல இருந்திருப்பாரு. அவரும் அவரோட மனைவியும் அந்த டைமிங்ல தான் வந்துட்டு வாஞ்சிநாதன் அவரை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. வாஞ்சிநாதனோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா சங்கரன். இவர் வந்து புனலூர்ல ஒரு காவல் அதிகாரி, வனத்துறை காவல் அதிகாரியா ஒர்க் பண்ணியிருப்பாரு. பாரத மாதா
பாரத மாதா சங்கம், நீலகண்ட பிரம்மாச்சாரி. இவரோட இயக்கத்துல இவரும் வந்து ஒரு உறுப்பினரா இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட். இந்தியாவின் டமாரம்னு சொல்லுவாங்க. அதே போல பிரம்மஞான சபையோட தொடர்புடையவங்க. அதே போல இந்தியாவின் டாம் டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. காமன்வீல், நியூ இந்தியா, இந்த பத்திரிகை எல்லாம் இவங்களோட தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக பதவி வகித்தது எந்த ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. 1917. ஆக்சுவலி 1916ல இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 1917ல இவங்க வந்து ரிலீஸ் ஆயிருப்பாங்க. அப்போ நடந்த அந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தான் வந்து இவங்கள தலைவரா போட்டிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.